ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரொமான்டிக் சைனீஸ் டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஃபோர்த் பிரின்ஸா ஹீரோயின் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு மொக்க போட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினா நல்லா தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கா. அத கூட கண்டுக்காம அந்த லூசு பைய பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அவனுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்து பேசி பேசி தொண்டை வத்தி போயிருக்கும். இத குடிச்சாச்சும் என்ன சாவடிக்காம இருன்னு சொல்லி கொடுக்குறா. அவன் கிட்ட ஹீரோயினா நீங்க எதுக்காண்டியோ என்கிட்ட பேச கூப்பிட்டீங்க, ஆனா அதுதான் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா அதே நிலாவான்ற மாதிரியே அதே கொஷினையே திருப்ப திருப்ப கேட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோவா அந்த பேலஸ்குள்ள வரா. அந்த கொண்ட போட்ட லேடியா நீங்க என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோவா அவகிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து போக பாக்குறான். அந்த லேடியா உங்களோட பிரைவேட் ரூம் இன்னைக்கு புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஒருத்தனா ரொம்பவே வித்தியாசமா திரு திருன்னு முழிச்சிட்டே வரான். அவனை ஹீரோமே நோட் பண்ணிடுறான். அந்த லேடியா ஹீரோ கிட்ட நான் உங்களுக்கு வேற ஒரு ரூம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லும் போது ஹீரோவா சட்டுன்னு அவனோட வாளை எடுத்து நீட்டுறான். என்னன்னு பார்த்தா அங்க வந்தவனா ஹீரோ மேல ஒரு ஆணி எடுத்து வீச அது கரெக்டா ஹீரோ மேல போய் குத்திடுது. அவன்கிட்ட ஹீரோவா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வந்திருப்பன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கோவமா கேட்டுட்டு இருக்கான். அவனா ஹீரோ கிட்ட அந்த ஆணில பாய்சன் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான். இங்க அந்த ஃபோர்த் பிரின்ஸா அந்த ரீசனை சொல்றதுக்காண்டி வரான். ஆனா ஹீரோயினா ஏதோ ஒண்ணு இழுக்குது. அவளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப ஹீரோயினா எந்திரிச்சு ஒரு டைரக்ஷன்ல ஓடி போறா. அந்த ஃபோர்த் பிரின்ஸா அடியே எங்கடி போற, நான் இன்னும் பேசியே முடிக்கலடின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோனோட தங்கச்சி இல்லையா, நான் அந்த கொண்ட போட்ட ஆன்டி கிட்ட நீ எதுக்காண்டி டோரை ஓபன்ல வச்ச, இப்ப பாரு கண்ண நாயெல்லாம் உள்ள வந்து இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்றா. இப்ப பாரு ஹீரோட உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சு, அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கொண்ட போட்ட லேடியா இத நான் எதையுமே வேணும்னு பண்ணல, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அங்க சட்டுன்னு ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிக்கிறா. அத பார்த்த லியானா அந்த லேடியா அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. லியானா ஓஹோ அப்ப லவ் தான் பாய்சனோட மருந்தா, இத கூட நம்ம புக்ல எழுதலாமேன்னு சொல்லிட்டு எழுதுறதுக்காண்டி போறா. அங்க வந்து ஃபோர்த் பிரின்ஸா அவளை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நானும் உன்னோட சிஸ்டரும் மீட் பண்றோன்னு தெரிஞ்சு என்ன பார்க்க ஓடோடி வந்துட்டியான்னு சொல்லி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவளா என்னோட சிஸ்டர் ஒரு முக்கியமான விஷயமா ரிட்டர்ன் போயிட்டா, அவளால திருப்ப வர முடியாது, அதனால உன்கிட்ட என்ன சாரி கேட்க சொன்னான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறா. ஃபோர்த் பிரின்ஸா அவகிட்ட போய் சொல்லாத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கான ஃபீலிங்ஸ் தானே அந்த டைரியில கூட எழுதிட்டு இருக்க, அப்படிதானே, உண்மையை சொல்லுன்றான். அவளா அப்பெல்லாம் இல்லன்னு சொல்ல வரா. அவனா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது, என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலதானன்றான். அதான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ என்ன பார்க்க வந்துட்டான்னு சொல்லும் போது லியானா நீ ஏதாச்சும் லூஸ் மாதிரி ஒளறிட்டு நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபோர்த் பிரின்ஸா லியானா தடுத்து நானும் உன்னோட அக்காவும் பழகுறத பார்த்து நீ ஜெலஸ் ஆகாத, அவ கூட எனக்கு ஒரு பிசினஸ் தான் போயிட்டு இருக்குன்றான். உன்னோட அக்கா கிட்ட இந்த நியூஸை பாஸ் பண்ணு, இன்னும் 3 நாள்ல ஃபாரின் கெஸ்ட் வராங்க, அவ என் கூட சேர்ந்து அவங்கள இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு போறான். லியானா அட இவன் எந்த ஒரு கிறுக்கு பயலா இருக்கான், நம்ம சொல்ல வர்றதையே கேட்க மாட்டானையான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கா. இங்க நம்ம ஹீரோயினா மயக்கத்துல கிடக்குறா. ஹீரோவை காப்பாத்திட்டு அவ மயக்கம் ஆயிடுறா. ஹீரோ அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கான். ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் ஹீரோவை பார்த்தது, அவன் கூட வம்பு பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வருது. இப்ப ஹீரோயினா கண்ணு முழிச்சிடுறா. ஹீரோ அவளை பேனு பார்த்துட்டு இருக்கத ஹீரோயினுமே பார்த்துடுறா. இப்ப ஹீரோவா சட்டுன்னு திரும்பிடுறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பேசிட்டே வராங்க. அவகிட்ட ஹீரோவா என்னை காப்பாத்திட்டு நீயே மயங்கிடுறான்னு சொல்லும் போது ஹீரோயினா எனக்கும் அது ஏன்னு தெரியலன்றா. அவன்கிட்ட ஹீரோயினா நீ என்ன லவ் பண்றியா, அப்புறம் ஏன் அன்னைக்கு என்ன அப்படி கிஸ் பண்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறான். ஹீரோயினா அதான் நல்லது, என் மேலெல்லாம் ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணிக்காத, அது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்லன்றா. அவகிட்ட ஹீரோவா எனக்கு உன் மேலெல்லாம் துளி கூட ஃபீலிங்ஸ் வராதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா எனக்கும் தான்றா. அவ கிட்டக்க ஹீரோ வந்து எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையேன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக சட்டுன்னு அவனை விட்டு விலகி போயிடுறா. அவளா செத்தாலும் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வராதுன்னு சொல்லும் போது ஹீரோவா கரெக்டா சொன்ன எனக்கும் அப்படிதான்றா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளோட பேலஸ்க்கே கூட்டிட்டு வராங்க. ஹீரோவா பேலஸ்ல நிறைய விஷயம் மாறி இருக்கு, இந்த புக் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு புக்கை கொடுக்குறான். அவளா ஹீரோ கிட்ட என் மேல இவ்ளோ கேரான்னு சொல்லும் போது ஹீரோ அவளை கண்டுக்காம அங்கிருந்து
போயிடுறான். இப்ப ஹீரோயினா என்ன ஒரு திமிரு, என்ன கேர் பண்ணலனா இந்த புக்கை எதுக்காண்டி என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போறா. நெக்ஸ்ட் 2 பேரா ஹீரோனோட தங்கச்சியோட புக்கை மெய் மருந்து படிச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹீரோட அசிஸ்டண்டா ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். அவங்களா ஹீரோட அசிஸ்டண்ட பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அவனா உங்களை ஒழுங்கா வேலை பாருங்கன்னா புக் படிச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் உட்கார்ந்து அந்த புக்கை படிச்சிட்டு இருக்கான். பின்னாடி ஹீரோ வந்தது கூட தெரியாம. பின்னாடி ஹீரோ இருமும் போது அவனை பார்த்த அசிஸ்டண்டா ஐயா நீங்களா, உங்களுக்காண்டி தான் இந்த புக்கை நான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அவனா ஹீரோ கிட்டயே அந்த புக்கை கொடுக்கறான். ஹீரோ அந்த புக்ல இருக்க ஒரு சீனை படிச்சிட்டு இருக்கான். அதுல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஆக்ட் பண்ற மாதிரியே நினைச்சிட்டு படிக்கிறான். இப்ப ஹீரோயினா அழுதுட்டே நின்னுட்டு இருக்கா. ஹீரோ அவளை அணைச்சு பிடிச்சு அந்த 4th பிரின்ஸ் உன்னை பாக்குற விதம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கலன்றான். அவளா ஹீரோ கிட்ட என்னோட லவ் என்னை விட்டு போயிடும் போல இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்போ ஹீரோவா என்ன ஆனாலும் 4th பிரின்ஸ் உன்னை மேரேஜ் பண்ணிக்க நான் விட மாட்டேன்றான். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹீரோவா ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிறான். இப்ப இத படிச்ச ஹீரோவா என்ன கருமண்டா இதுன்ற மாதிரியே திட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். லியானா ஹீரோன் கிட்ட இந்த வாட்டி நான் சூப்பரா எழுதியிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோன் அகைன் ஹீரோ படிச்ச அதே ஸ்டோரிய அவளுமே படிக்கிறா. அத படிச்ச ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா தங்கச்சியா பிறந்து தொலைஞ்சிட்ட, இல்லனா நானே உனக்கு விஷம் வச்சிருப்பேன் பாருன்னு சொல்லி நினைச்சிருப்பா. அவ தங்கச்சி கிட்ட ஹீரோயினா இங்க பாரு எனக்கும் ஹீரோக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது அவளோட தங்கச்சியா ஒரு துளி ஃபீலிங்ஸ் கூட வாயில அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினா லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத, அவன் மேல இப்போ இல்ல எனக்கு எப்பவுமே லவ் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஜியோபைய கூப்பிட அவனா தூக்க கலக்கத்துல வந்து நிக்கிறான். அவனை பார்த்து ஹீரோயினா என்ன ஒர்க்கிங் ஹவுஸ்ல கூட தூங்கிட்டு இருக்கியான்னு சொல்லும் போது அவனா இது எனக்கு ஸ்லீப்பிங் டைம் டி வெண்ணம் அவளே அப்படின்றான். அவன் கிட்ட ஹீரோயினா நாளைக்கு நான் 4th பிரின்ஸை மீட் பண்ண போறேன், அவன் கூட எப்படி கனெக்ட் ஆகுறதுன்னே தெரியல, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா அத நீயே திங்க் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயினா போன் எடுத்து ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு விஷம் வச்சவன ஹீரோட அசிஸ்டன்ட் கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட எதுக்காண்டி இத பண்ணன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவனா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அவன் முன்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். அவனா ஹீரோ கிட்ட என்னோட தலைவன் உங்க யாரையுமே உயிரோட விட மாட்டான், உன்னை 4th பிரின்ஸ நீ பொத்தி பொத்தி பாதுகாக்கிறியே அந்த பொண்ணு கூட விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு கனன ஹீரோவா வாள் எடுத்து அவனை வெட்டி விட்டுறான். நெக்ஸ்ட் டே ஃபாரின் கெஸ்ட வெல்கம் பண்றதுக்காண்டி 4th பிரின்ஸ் அவனோட கார்ட்ஸ் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. அங்க வந்து லியானா எங்க இன்னும் ஹீரோவை காணோம், நம்ம அக்கா இங்க வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்நேரம் ஹீரோ இங்க வந்திருக்கணுமே அப்படின்றா. அவங்க ரொமான்ஸ் பண்றத பார்த்தா தானே நம்ம புக் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கப்போ அவ பின்னாடி ஹீரோயின் வந்து நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவளா உன்னை தேடிதான் வந்தேன்றா. ஹீரோயினா இது எவ்வளவு பெரிய ஆபத்தான இடம் தெரியுமா, இங்க இதுக்காண்டி வந்தேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டு 4th பிரின்ஸா அங்க வந்து லியானா பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கா நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனா நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல, ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க, இங்க என்ன வேணா நடக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே 4th பிரின்ஸ் வார்ன் பண்றான். கரெக்டா அங்க ஹீரோ வரும்போது என்னோட அக்காக்கு கரெக்டான பேரு இவன் தான் சொல்லிட்டு லியானா ஹீரோவை பேனு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் 4th பிரின்ஸோட படை தலைவரா இருப்பான். இப்ப 4th பிரின்ஸா லியானா பார்க்க லியானா ஹீரோவை பேனு பார்த்துட்டு இருக்கா. அத பார்த்த 4th பிரின்ஸுக்கு ஜெலஸ் ஆயிடுது. 2 பேரையுமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கான். 4th பிரின்ஸா ஹீரோ பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லும் போது ஹீரோவா பேலஸுக்கு வெளியில நிறைய எனிமீஸ் இருக்கதா கேள்விப்பட்டேன், அதான் இங்க வந்தேன்றான். ஃபாரின் கெஸ்ட உள்ள வர விடாம அட்டாக் பண்ண போறதா நியூஸ் கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி வந்தேன்றான். லியானா என்னோட அக்கா காண்டி இங்க வந்துட்டு என்ன புழுகுறான் பாருன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா. 4th பிரின்ஸா என்ன பாத்துக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ போய் ரெஸ்டட்ன்றான். ஆனா ஹீரோவா உங்களை பாத்துக்கிறது தான் எனக்கு இருக்க ஒரே வேலை, என்னால இங்க இருந்து போக முடியாதுன்றான். இப்ப 4th பிரின்ஸா பொறாமையின் உச்சத்திலேயே நின்னுட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா 4th பிரின்ஸுக்கு நம்மளே பாய்சன் வச்சு நம்மளே கிஸ் கொடுத்தா எங்களுக்குள்ள லவ் செட் ஆயிடும், அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கா. அவளா ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அங்க வந்து லியானா இது எல்லாத்தையுமே ஹீரோ காண்டி தானே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அதை ஹீரோவுமே கேட்டுறான். ஆனா ஹீரோயினா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் டச் பண்ணாதன்னு சொல்லும் போது லியானா என்கிட்டயே போய் சொல்றீல்ல, இந்த இரு உனக்கு நானே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. லியானா ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையுமே என்னோட அக்கா உங்களுக்காண்டி தான் ஸ்பெஷலா செய்யறான்னு சொல்லி கத்தி மாட்டி விட்டுறா. அவளா லியான் கிட்ட கொஞ்சம் வாய மூடுன்றா. அங்க வந்து ஹீரோவா இது எல்லாம் எனக்காண்டி தானே பண்ணிட்டு இருக்க, நானே ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காண்டி போறான். ஆனா ஹீரோயினா அவனோட கையை பிடிச்சு தடுத்துடுறா. லியானா இனிமேட்டு நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா.
இருக்காரா. அவன் கிட்ட ஹீரோயினா இது ஒண்ணு உனக்காண்டி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே லியானா ஒட்டி நின்னு பாத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நான் ஃபோர்த் பிரின்ஸுக்காண்டி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோவா அப்ப இதுல ஏதோ ஆட் பண்ணிருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா எப்படா நம்ம யோசிக்கிறதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை நம்மளுக்குள்ள ஏதாச்சும் கேமரா வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா. இப்ப அவகிட்ட ஹீரோவா உன்னோட அந்த பாய்சன் கியூ ட்ரிக்க ஃபோர்த் பிரின்ஸ் மேல யூஸ் பண்ணி உன் மேல லவ் வர வைக்க போற இதானே உன் பிளான் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என்ன நம்பலனா இத நானே சாப்பிட்டு காமிக்கிறேன்றா. ஆனா ஹீரோவா உனக்கு நார்மலாவே பாய்சனை கியூர் பண்ற பவர் இருக்கு, அதனால இத நானே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அத ஹீரோவே சாப்பிட்டுறான். இப்ப ஹீரோயினா இவையே நம்ம அந்த ஃபோர்த் பிரின்ஸை லவ் பண்ண நம்மள விட மாட்டேங்கிறான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோக்கு ரொம்பவே முடியாம போயிடுது. அத பார்த்த ஹீரோயினா சட்டுன்னு ஹீரோவை கிஸ் பண்ணி விட்டுறா. இதெல்லாம் பார்த்தா அந்த அசிஸ்டண்டா அவனோட கண்ணை மூடிக்கிறான். லியானா நம்ம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அங்க ஃபோர்த் பிரின்ஸ் வந்து லியானா பார்த்து நீ இன்னும் இங்க இருந்து போகலையா, ஓஹோ என்னை விட்டு போக உனக்கு மனசே வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனா இந்த பிளேஸ் நமக்கு சேஃப் கிடையாது, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது லியானா அவனை பார்த்து உன் மேலலாம் எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லன்றா. அங்க ஏதோ சத்தம் கேக்குது. ஃபோர்த் பிரின்ஸா எட்டி பார்க்கும் போது ஹீரோவா ஹீரோயினை தூக்கி வச்சிருக்கான். அவன் மயக்கத்துல இருக்கா. இப்ப ஹீரோவா அவர்கிட்ட நான் ஹீரோயினை பேலஸுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினா மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. பார்த்தா ஒரே சத்தமா இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமா புரியல. என்னன்னு எட்டி பார்த்தா ஹீரோ கூட நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்த ஹீரோனுக்கு அப்படியே அள்ள விட்டுருது. ஒருத்தனா ஹீரோயினை கொல்ல போகும்போது ஹீரோவா அவனை வாள் வீசி வெட்டி விட்டுறான். இன்னொருத்தன் ஹீரோயினை கொல்ல வரும்போது ஹீரோவா அந்த கத்தி குத்த அவன் வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோக்கு ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அத பார்த்த ஹீரோயினா செம்மையா ஷாக் ஆயிடுறா. நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஹீரோயினா எந்திரி எந்திரின்னு சொல்லி அழுதுட்டே கத்திட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயினா இப்பெல்லாம் பண்ணாத, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. எதுக்காண்டி இந்த கத்தி குத்த நீ வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கா. நீ எந்திரிச்ச பிறகு நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், எந்திரி ப்ளீஸ்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கா. ஜியோபையா ஹீரோயினா சொடக்க போட்டு கூப்பிட்டு இருக்கா. அவன் வரவே இல்ல. அவளோட போன் எடுத்து ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அதுல கியூரிங் பில்ஸ்னு ஒன்னு இருக்கு. அது 500 பாயிண்ட்ஸ். ஆனா அதை யூஸ் பண்ணிட்டா ஹீரோனோட ஃப்ரீடம் மொத்தமாவே போயிடும்னு சொல்லி போட்டிருக்கு. அங்க வந்து ஜியோபையா ஹீரோயின் கிட்ட நீ தானே ஹீரோட இருக்க, அந்த பாண்டை டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு நினைச்ச, அதுக்கு உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் இதுதான்றான். ஒரு பார்ட்னர் இருந்துட்டா அந்த பாண்ட் அதுவாவே டிஸ்கனெக்ட் ஆயிடும். இப்ப நீ என்ன பண்ண நினைக்கிறன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா எனக்கு ஹீரோ கூட டிஸ்கனெக்ட் ஆகணும்னா ஆனா இந்த மாதிரி வழியில இல்லன்னு சொல்லிருக்கா. ஜியோபையா இது எல்லாமே இந்த கேமோட பாட்டுன்னு சொல்லும் போது ஹீரோயினா என்னதான் இது கேமா இருந்தாலும் அதுக்குள்ளயும் அன்பு பாசம் கோவம் எல்லாமே இருக்கு அப்படின்றா. ஜியோபையா உன்னோட மிஷினை மறந்துடாத, உன்னால கண்டிப்பா ஹீரோவா லவ் பண்ண முடியாதுன்றா. அதுக்கு ஹீரோயினா அது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் எனக்கு இவனை பிடிச்சிருக்கே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லும் போது ஜியோபையா நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயினா என்ன ஆனாலும் நான் ஹீரோவை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கியூரிங் பில்ல வாங்கிடுறா. அதை வாங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ கண்ணை முழிச்சிடுறான். அதை பார்த்த ஹீரோனுக்கு செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.